ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட்டாக வந்து ஃப்ரேசர் டவுன் எல்லாமே வந்து போயிருந்தோம். இஃப்தார் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. பெங்களூரில் இருக்கவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. எங்கே வந்து நல்லா இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரேண்டமான ஒரு vlog-ஆ தான் இருக்க போகுது. வீக் டேயில் ஒரு ஈவினிங் போலேருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம் ரீசெண்டாக. அந்த விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. வரும்போது எங்களோட டின்னர் ஸ்டாப் பண்ண ஹோட்டலுக்கு வெளியிலேயே வந்து இந்த பூ வந்து கட்டி விற்றுட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியில் போன எல்லாருமே வந்து பூ வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன எல்லாருமே பூ வாங்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அந்தளவுக்கு பேசியே வந்து எல்லார்கிட்டேயுமே பூ வாங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்ககிட்டேயும் வந்து சேல் பண்ணிட்டாங்க. 4 முழம் பூ வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. குண்டு மல்லிப்பூ என்னோடய ஃபேவரேட் தான். பட் நான் மட்டும்தான் பூ வைக்க போகிறேன். ஸோ 4 முழம் வந்து வாங்கி வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி 2 முழம் தான் வந்து வாங்கியிருந்தோம். இருந்தாலுமே அவங்க வந்து விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு 100 ருபீஸ்க்குமே வந்து வாங்க வைக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு 50 ருபீஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பூ வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜிலே இருந்தது. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா தான் இன்றைக்கி தான் வந்து எடுத்து சாமிக்கு போட்டு சூப்பராக வந்து சாமிலாம் கும்பிட்டா அப்படியே வீடே ஃபுல்லாக சூப்பராக அப்படியே மனமாக இருந்தது. குண்டு மல்லிப்பூ வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீடை திரும்பி பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. சாமி இருக்க இடம் மட்டும்தான் இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் வீடு ஃபுல்லாகவே வந்து மெஸ்ஸியாக தான் இருக்குது. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பெயிண்டர்கிட்ட விட்டுடலாம், இல்லைனா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு வாலும் பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிக்கும் போது 2 பேருமே வந்து ஒர்க் ஷேர் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். கீழேருந்து எனக்கு எவ்வளோ ஹைட் வரைக்கும் எட்டுதோ அது வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன், மேலே வந்து ஹஸ்பண்ட் பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட்டு கீழே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு அப்படியே அந்த பெயிண்டிங்கோடு சேர்ந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து நானே பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து நான் தான் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகவுமே தெரியல. எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக டயர்டும் ஆகலை, பெயிண்ட் பண்ண மாதிரியும் தெரியல. எனக்கு பெயிண்ட் பண்ண ரொம்ப கேப் விட்டு தான் பெயிண்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ரொம்பவுமே வந்து ஈஸியாக தான் இருந்தது. பெயிண்டிங் ஆரம்பித்து 1 வீக் போச்சு. நடுவில் 1 வீக் ஊருக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3-4 டேஸாக வந்து பெயிண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக டயர்டுமே வந்து தெரியல. இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால எப்படா பெயிண்ட் பண்ணுவோங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரீ டைமுக்காக. அப்படியே நடுவில் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு டைம் ஆனதுனால இப்போ கிளாஸ்க்கு வந்தாச்சு. டே டைமு நைட் டைமுன்னெலாம் இல்லாமல் எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். சின்ன குழந்தைங்க வந்து கலரிங் புக்கில் கலர் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த வாலில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே சம்மர் வந்து நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு. ஃபெப்ரவரியிலேருந்தே வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் தண்ணிக்கு செடி ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடியோட நிலமை வந்து இப்படி தான் இருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றினா அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எப்படி மறந்துன்னு தெரியல. பெயிண்ட் அடிக்கிற ஆர்வத்தில் வந்து செடியை பார்க்காம விட்டுட்டேன். ஒரே ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றல. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செடி அப்படியே லைட்டாக வாட ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருக்க கரிசலாங்கண்ணிலாம் பார்த்திங்கன்னா காஞ்சே போயிடும். அந்த லெவலுக்கு நல்லாவே வந்து வாடி போச்சு. ஒரு பூ வந்து சூப்பராகவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே டெய்லியுமே வந்து நான் இந்த செடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ கொழுந்து வந்திருக்கு, எவ்வளோ பூ வருது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். பட் டெய்லி பார்க்கும் போதெல்லாம் இதில் ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரிஞ்சதில்லை. ஒரு 1 வீக் ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே கொழுந்து வந்து நிறைய மொட்டெல்லாம் வச்சுருந்தது. பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது. எப்போவுமே இதே மாதிரி தான் நடக்கும். செடியை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. டக்குன்னு ஒரு 2-3 டேஸ் ஊருக்கு போயிட்டு வந்தாக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா செடியிலையுமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த 2 வருஷத்தில் நிறைய டைம் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே வந்து இப்போ வரைக்கும் நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிழலில் தான் வச்சுட்டு போயிருந்தேன். வெயிலே வராத ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ தண்ணி ஊற்றலைன்னா கூட காஞ்சி போகாதுன்னு சொல்லிட்டு. பட் அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மறிக்கொழுந்து செடி ஃபுல்லாகவே வந்து காஞ்சிருச்சு. இந்த கற்பூரவள்ளி செடியுமே வந்து ஃபுல்லாக அப்படியே இலையெல்லாமே பழுத்து எல்லோ கலரில் ஆயிடுச்சு. இந்த இண்டோர் பிளான்ட்டு இதுக்கு நேம் வந்து எனக்கு தெரியல. இதுவுமே வந்து அப்படியே வாடி தொங்கி போயிடுச்சு. எதனாலனே தெரியல. அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வெயில் அடிக்கிற இடத்துலேயே வச்சாச்சு. நிறைய பிளான்ட் வந்து அப்படியே போயிடுச்சு. இதுவுமே வந்து வளருமா இல்லையாங்கிறது டவுட்டு தான்.
கற்பூரவள்ளியில் இருக்கிற அப்படியே குச்சி குச்சியாக ஆயிடுச்சு, இலையெல்லாமே பழுத்து. ஸோ அது எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். இன்னொரு செடியில் மட்டும் அப்படியே இருக்குது. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இலையோட கார்னர்லேருந்து அப்படியே காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்குறதுக்கே வந்து அப்படியே காஞ்சி போன செடி மாதிரி இருந்தது. அது எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஹால் பால்கனியில் தான் வந்து எல்லா செடியுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருந்தேன். இந்த கார்னரில் குட்டியோண்டு வெயில் மட்டும்தான் வரும், மற்ற இடத்துக்கு வந்து வெயிலே வராது. ஸோ தண்ணி ஊற்றிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து ஈரம் காயாமல் இருக்கும், செடி வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் இதிலேருந்து எல்லா செடியுமே போயிடுச்சு, வெயில் இல்லாததுனால போல். இந்த தொட்டிலையுமே வந்து கரிசலாங்கண்ணி செடி இருந்தது, அதுவுமே வந்து காஞ்சிருச்சு. கோணப்புளியங்காவோட சீடு மட்டும் வெண்பாக்குட்டி போட்டு வச்சுருந்துருக்கா, அது மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. மற்றபடி இந்த 2 செடியுமே வந்து நல்லாயிருக்கு. இது வந்து இண்டோர்லேயுமே வச்சா சூப்பராக வளரும் போல். ஒன்று வந்து மணி பிளான்ட்டு, இந்த செடியோட நேம் வந்து எனக்கு தெரியல. இதுவுமே வந்து நல்ல மணி பிளான்ட் மாதிரியே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதுலேயுமே கீழேருந்து நிறையா இலை வந்து அப்படியே எல்லோயிஷாக ஆக ஆரம்பிச்சிருந்தது. அதை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மணி பிளான்ட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த 2 செடி தான் வந்து சூப்பராக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு தான் போயிடுச்சு. மறிக்கொழுந்து எல்லாமே வந்து டோட்டலாக காஞ்சிருச்சு. 2 தொட்டியில் இருந்தது, 2மே வந்து அப்படியே டோட்டலாக காஞ்சி போச்சு. இந்த தொட்டியில் வந்து இன்னும் எந்த செடியுமே வைக்கலை. லால்பாக்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், அது வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய செடியுமே வந்து அதோட வாங்கிட்டு வந்திருந்தேன். செடி எல்லாமே வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த பாட் மட்டும் இன்னும் இங்கேயே இருக்குது. இது வந்து நல்லா பெருசாகவே இருந்தது, ஆனால் 100 ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. லால்பாகில் வந்து இந்த மாதிரி நிறைய அந்த பொட்டானிக்கல் கார்டனில் இந்த மாதிரி நிறைய தொட்டி எல்லாமே கம்மி ப்ரைஸ்க்கு இருந்தது. கீழே இருக்க பிளேட் வந்து 25 ருபீஸ். அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கப் மாதிரி ஷேப்பில் இந்த பிளான்டர் பாட் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. அதனால் இது ஒரே ஒரு பாட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு இன்னும் 2 வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். 2 பெட்ரூம் வந்து முடிஞ்சுது, ஹாலுமே வந்து முடிஞ்சுது. ஹாலில் ஒரு வால் மட்டும் இன்னும் பெயிண்டிங் இருக்குது. பிங்க் கலர் பண்ணணும், அது வந்து கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அது மட்டும் பெயிண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சுது. உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஆல்மோஸ்ட் அதே கலர் மேட்ச் பண்ண தான் ட்ரை பண்ணோம், பட் வந்து முடியல. கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓரளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்டு கீழேருந்து எவ்வளோ ஐட்டமோ அவ்வளோ மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இடம் வந்து பெண்டிங் இருக்குது, அதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா கிச்சனோட சென்டரில் நகர்த்தி வச்சாச்சு. எப்படா இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் நான் இருந்தது. பெட்ரூம் பெயிண்ட் பண்ணும்போது கூட இவ்வளோ மெஸ்ஸியாக இருந்த மாதிரி தெரியல. பட் ஹால்லேருந்து ஆரம்பித்து கிச்சனுக்கெலாம் வரும்போது எப்படா இந்த வேலை முடியும், எப்படா வீடு க்ளீனாக இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரோஸ் செடியும் கீழே இருக்க செடியும் வந்து காஞ்சி போயிடுமோன்னு நினச்சேன். பட் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வெண்பா குட்டிக்கு மார்ச் 21 ஸ்கூல் முடியுது. 21 ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து தேர்ஸ்டே நைட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக ப்ரௌனி தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியும் நானும் உட்காந்து செஞ்சிட்ருக்கோம். எக்கும் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். இன்னொரு பவுலில் வந்து சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெண்பா குட்டி தான் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. இன்னொரு பவுலில் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ப்ரௌனி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்கூலில் இருந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தா டைரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஷாப்பில் இருந்து வாங்க வேண்டாம், குழந்தைங்களுக்காக வீட்லேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான்
ப்ரௌனி வந்து செஞ்சேன். சூப்பராகவே வந்திருந்தது. இது கட் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா வெண்பா குட்டிக்கு வந்து கொடுத்து அனுப்பிடலாம். வெண்பா குட்டி வந்து செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ப்ரௌனி ஆயிடுச்சான்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. இங்கே ஏண்டி கொதறி கூட வச்சிருக்க? வெயிட் பண்ணல, இப்பயே கட் பண்ணி சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. கையிலே வச்சுட்டு உட்காந்துருந்தா. 6:30 வரைக்குமே கட் பண்ணி கொடுத்து 2 பீஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறா அப்படிங்கிறதுனால நான் எல்லாருமே வந்து கிட்ஸ் தான் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட போகிறாங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராகி மாவு, ப்ரௌன் சுகர் இதெல்லாம் போட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த ப்ரௌனிஸ் வந்து பெரிய பீஸாக கட் பண்ணும்போது நைஃப் வந்து ஓகேவாக தான் இருந்தது. பட் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு 1 பைட் பீஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா கிட்ஸ் வந்து அவ்வளோதான் ஷேர் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஸோ ஒரு 1 பைட் அளவுக்கு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது நைஃப் வந்து செட் ஆகலை. ஸோ பீட்சா கட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1 டே டெலிவரியிலே வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். மார்னிங் தான் இந்த மாதிரி ஆர்டர் 1 பைட் பீஸா ப்ரௌனி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு 2 டேஸ் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எனக்கு தோணுச்சு பீஸா கட்டர் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மார்னிங் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட் வந்து ஒரு 9 o'clock போல் டெலிவர் ஆகும்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைமை டிலே பண்ணி கட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் வெண்பா குட்டி விடுற மாதிரி இல்லை. 2 பீஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பீட்சா கட்டரும் வந்தாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கு நிறைய கட்டர் வந்து இருந்தது. பிளேட் மாதிரி பிளெயினாக ஒரு ஷேப்லேயும் இருந்தது, இந்த மாதிரி பீட்சா கட்டர் மாதிரியும் இருந்தது. நான் வந்து இதுவே ஈஸியாக இருக்கும்னு வந்து சூஸ் பண்ணேன். ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ரவுண்டாக இருக்கிற சர்க்கிள் பார்ட் வந்து தனியாக ஆடுற மாதிரி இருந்தது. இப்படி தான் இருக்குமா என்னங்கிறது தெரியல. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே டின்னருமே வந்து தோசை வித் சட்னி தான், அதுவுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு எனக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இதை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு குவாலிட்டி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் எனக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ண மனசில்லை, யூஸ் பண்ணவும் மனசில்லை, ரிட்டர்ன் பண்ணவும் மனசில்லை. குவாலிட்டி கம்மியாக இருக்கே, ரிட்டர்ன் பண்ணிடலான்னு பார்த்தா எனக்கு இப்போயே தேவைப்படுது, கட் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ண மனசில்லை. சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி நல்லாவே வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இப்போது கட் பண்ண வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரோல் பண்ணும்போது அந்த பேப்பரோடு சேர்ந்து நகர்ந்து போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சைடில் 2 சைடும் வந்து ஹஸ்பண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அந்த சர்க்கிளாக இருக்கிற பிளேட் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக போக வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக வந்து சூப்பராக கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 2 பைட் வரும்னு நினைக்கிறேன். பெரியவங்க சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 1 பைட் அளவுக்கு தான் இருக்கும். கிட்ஸுக்கு போதுமான சைஸில் வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். வெண்பா குட்டிக்கு வந்து 9 to 11 o'clock வந்து ஸ்கூல் முடிஞ்சுது. இதுக்கு வந்து புக்ஸ் எதுவுமே தேவையில்லை. சாங்ஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நான் 11 சாக்லேட் வரும் நார்மலாக 12:30 வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வியர் ட்ரெஸ் மாதிரி போட்டு வர சொல்லி எல்லாருக்குமே போட்டாங்களா இது, அதனால இந்த ட்ரெஸ் வந்து போட்டு போயிருந்தா. ஜாலியாக அப்படியே பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சூப்பராக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கா. வந்த உடனே செம்ம ஹாப்பி. ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கா. திருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் வந்து வெண்பாக்குனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளோட சாக்லேட் ஒளிச்சு வச்சிருக்கேன், டாடி வாங்கி போயிருவாங்க. அது வந்தோடனே ஒரு ஹாப்பி, நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம்னு சொல்லிட்டு சூப்பரா. ஸோ இதோட வெண்பா குட்டியோட நர்சரி வந்து முடிஞ்சுது. கிட்ஸ் காசலோட ஸ்கூல் லைஃப் வந்து முடிஞ்சுது. இனி அடுத்து வந்து வேற ஸ்கூல் போக போகிறா. பட்டு டாடி மாதிரி உட்காரு, டாடி மாதிரி உட்காரு. ஆர்டர் பண்ண நிமிஷத்துல இருந்து வெயிட் பண்ணி ஃபைனலி பெப்பா பிக் தான் வந்திருக்கா. ஓபன் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸ்கூலுக்குலாம் சும்மா வெளியே போகும்போது வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது, ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரி தான். வெல்வெட் பேக் மாதிரி இருக்கு. அழகா இருக்கா? அழகா இருக்குது. ஒரு சொல்லு. டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இது இங்க ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. சிப் நல்லா ஒர்க் ஆகுதா? ஆனால் அடிக்கிற பிங்காக இருக்கு. ஓய் சும்மா வாயில இருக்கா? இருக்கு. ஆனா இது உள்ள மெட்டீரியல் பாரு, இது என்னன்னு. வெயிட் மை டாக். அங்க இருக்கு மாட்ட. திரும்பி பேக்கு காமி. கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும் இதை. ஆனால் கொஞ்சம் பெரிய பேக்காக தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த நியூ இயரில் வர ஃபர்ஸ்ட் ரெயின் சூப்பராக இருந்தது. நாங்கள் நடுவில் ஊருக்கு போயிருந்த போதுமே வந்து அங்கேயுமே செம மழை. அங்கே வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து மழை பெஞ்சுது. இங்கே வந்து அந்த டைமில் வந்து இங்கே மழை இல்லை. இப்போ தான் வந்து மழை வந்திருக்கு. மொபைலில் வந்து டெய்லியுமே மார்னிங் ஏஞ்சதும் எனக்கு வந்து வெதர் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு காமிச்சது. அந்த மாதிரி நான் ஏஞ்சதுமே வந்துட்டு இன்றைக்கி ரெயின் வரப்போகுதுன்னு பார்த்துட்டேன். பட் ஈவினிங் ஒரு 3 o'clock வரைக்குமே நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சரி மழை வராது போல் அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன். பட் சடனாக ஒரு 3:30 4 o'clock கிட்ட வந்து ஒரு 5 minutesலேயே அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடி ஆச்சு. அப்படியே ரெயின் க்ளவுட்ஸ் எல்லாம் வந்தது. டக்குன்னு அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. லேசான தூரலோட ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே மண் வாசனையோட சூப்பராக அப்படியே மழை வந்தது. முன்னாடி கிளிப்பில் வெண்பாக்குட்டி வந்து பேக் வந்து பார்த்துருப்பீங்க. அமேசான்லேருந்து வாங்கியிருந்தது தான். ரொம்ப நாளாக வந்து பெப்பா பிக் பேக் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் சரி வாங்கிக்கலாம், பர்த்டேக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து லாஸ்ட் டேக்கு முன்னாடி தேர்ஸ்டே வந்து மார்னிங்லேருந்து நல்ல ஃபீவர் இருந்தது. நைட்டு வரைக்குமே ஃபீவர் இருந்தது. ஸோ அந்த ஃபீவர் டைமில் வந்து ஒரு மாதிரி நைனே இருந்தால் சரி அவளை வந்து ஹாப்பி பண்ணுற மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஃபீவர் அன்னைக்கு வந்து அது வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்கு அப்புறமா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் வந்திருந்தது. ஆர்டர் பண்ணதுலேருந்து பேக் வந்துருமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. தேர்ஸ்டே ஒரு நாள் மட்டும் ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து கொஞ்சம் சரியாயிட்டா. ரொம்ப லேசான தூரலோடு தான் மழை ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி சூப்பராக அப்படியே நிறைய மழை பெஞ்சுது. ரொம்ப நிறையாவே வந்து மழை பெஞ்சுது. சூப்பராக அப்படியே காற்றோட மழை, செடிக்கெலாம் வந்து நல்லா குளுன்னு சூப்பராக இருந்தது. அது வரைக்கும் அடித்து கொளுத்திட்டு இருந்த வெயில், சூடு எல்லாமே வந்து அப்படியே டக்குன்னு மழை வந்த உடனே வந்து செமையாக சில்லுன்னு ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து மழை வந்தது அப்படின்னா எனக்கு அவ்வளோ பெருசாக மழை வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து மழை வந்ததுன்னா ஒரே குஷியாகிடுது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ஜாலியாக மழை வேடிக்கை பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது.
இந்த செடிக்கெல்லாம் டெய்லி என்ன தான் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி கேர் பண்ணி வளர்த்தாலும் மழை வரும்போது இருக்க ஃப்ரெஷ்னஸ் வந்து மற்ற டைமில் இருக்கிறது இல்லை. மழை வந்துச்சு அப்படின்னாலே ஒரே குஷி தான், செடி எல்லாமே அப்படியே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுது. இந்த மழையோட இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டு வரைக்குமே அப்படியே தூறலோடு போச்சு. இதோட விலாகையும் அப்படியே முடிச்சுக்கிறேன். நீ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.